babes, welcome back to my channel Drama Love Shifam Bad Buddy episode 8. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐகார்டில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். பிரானு பேட்டோட டாலை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான். ஆனால் அவள் அவனோட ரூமில் தான் இருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நேற்று நைட்டு 2 பேரும் ஒரே ரூமில் தான் தூங்கியிருக்காங்க. பிரான் மெதுவாக கண்ணை முழிக்கிறான். அப்போ அவனுக்கு ஏதோ எரியிற ஸ்மெல் வருது. அச்சோ, ஒரு வேளை ஏதாச்சும் தீ பிடிச்சிக்கிச்சோ அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டே எந்திரிக்கிறான். ஆனால் எந்த தீயும் பிடிக்கல. பேட்டு தான் பிரானுக்காக பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிட்டு இருக்கான். அவன் சமைச்ச பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து அவன் முன்னாடி வைக்கிறான். இதெல்லாம் பிரானுக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. என்ன ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, சும்மா உனக்காக பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுக்குறான். டே, இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குடா, நீ எப்பயும் போல் நார்மலாக இருடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பேட்டு, ஓ நார்மலாக இருக்கணுமா, சரி டே சாப்பிட்ற அப்படின்னு கோவமாக திட்டுற மாதிரி சொல்கிறான். இது ரொம்பவும் ரூடாக இருக்குது, சரி விடு சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு பிரான் எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்குது, ஒன்றை மாதிரி ஒரு ஆள் இப்படி சமைக்கிறது கொஞ்சம் அதிசயம்தான் அப்படின்னு சொல்கிறான். உண்மையாலுமே நல்லா இருக்கா அப்படின்னு பேட் கேட்க, இந்த நீயே சாப்பிட்டு பாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு வாய் கொடுக்குறான். அவன் கடிச்சு சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்குது, நான் சமைச்சதில்லை அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறான். நான் உன்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு பிரான் சொல்கிறான். அதுக்கு பேட்டு, காம்ப்ளிமெண்ட் எல்லாம் இருக்கட்டும், எனக்கு ரிவார்டு எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்குறான். ரிவார்டா, என்ன ரிவார்டு அப்படின்னு பிரான் கேட்க, பேட்டு மெதுவாக அவன் கண்ணத்தை காட்டுறான். அதாவது ஒரு கிஸ் கொடு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரானு, ஓ கிஸ்ஸா வேணும், அதான் நான் கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சாசேஜில் இருக்க கெச்சப்பை அவன் லிப்ஸில் தடவிக்கிறான். தடவிட்டு அவன் பக்கத்தில் கிஸ் பண்ண வரான். அப்போ தான் பேட் அவன் லிப்பில் இருக்க கெச்சப்பை பார்த்துடுறான். ஐயா வேண்டாம் அப்படின்னு அவன் போக, ஆனால் பிரான் அவனை விட மாட்டான். ஒரே ஒரு கிஸ் அப்படின்னு சொல்ல, இல்லை வேண்டாம் நான் கிளம்பிட்டேன், ரிஹர்சலுக்கு போகணும் வேண்டான்னு சொல்கிறான். சரி விட நான் கிஸ் பண்ணலை அப்படின்னு பிரான் சொல்கிறான். ஆனால் சும்மா இருக்க மாட்டான், லைட்டாக ஒரு கிஸ் கொடுத்துட்றான். இப்போ பேட்டோடைய வைஃப் ஃபுல்லாக கெச்சப் ஆகிடுது. அப்போ தான் அவங்க 2 பேரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க, கிச்சன் கிட்ட இருந்து ஏதோ புகையாக வருது. என்னடா இது அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ தான் பேட் சொல்கிறான், ஐயோ நான் கிரில்ல வச்சுட்டு வந்தேன், மறந்தே போயிட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிரான் ஓடி போய் அங்கே பார்த்தா அவன் கிரில்லுக்கு வச்சிருந்த சாசேஜ் பேன் எல்லாமே கருகி போச்சு. பிரான் செம்ம கோவமா, என்னடா பண்ண அப்படின்னு கோவமாக திட்டுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் கிளம்பி காலேஜ்க்கு வெளியில் வராங்க. எல்லாம் ஒன்னால தான் இவ்வளோ லேட்டு, இனிமேல் 2 பேரும் ஒன்றா தூங்கக்கூடாது அப்படின்னு பிரான் சொல்கிறான். அதுக்கு பேட்டு, அதெல்லாம் முடியாது, அப்போ தான் ட்ராமா ரிஹர்சல் பண்ண முடியும்ல அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, எதையாச்சும் நீ மறந்துட்டியா அப்படின்னு பேட் கேட்குறான். இல்லையே எதுவுமே மறக்கலையே அப்படின்னு பிரான் சொல்ல, இல்லை நம்ம தான் இப்போ 2 பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவன் கையை பிடிக்கிறான். அதாவது கையை பிடிச்சிட்டு போகலான்னு. ஆனால் பிரான் டக்குன்னு அவன் கையை தட்டி விட்டுடுறான். அது பேட்டுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. பிரான் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது, ஸோ கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு 2 பேரும் அமைதியாக நடந்து போக பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு பிரான் கையை கொடுக்குறான். என்ன அப்படின்னு கேட்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏதோ ரொம்ப ஓவராக சீன் போட்டு அதுக்குள்ளே மாறிட்டு அப்படின்னு பேட் கேட்க, இப்போ உனக்கு என் கையை பிடிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறான். ஐயோ நீங்கள் கையை கொடுத்ததே ரொம்ப பெருசு சார் அப்படின்னு உடனே கையை பிடிச்சிக்கிறான். இப்படி அவங்க 2 பேரும் கையை பிடிக்கும்போது கரெக்டாக ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வரான். அப்போ அவங்க 2 பேரும் கையை விட்டுடுறாங்க. நீங்கள் தானே சத்தம் போட்டது எனக்கு நல்லா தெரியும், எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்கிறீங்க? அதுக்கு பேட் சொல்கிறா, நாங்கள் கத்தலை, பிளேக்காக ரிசல்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதனால தான் நேற்று நைட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கேட்குறான், ஆமாம் அதுக்கு தான் நைட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் 2 பேர் முகமும் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் பாக்கிட்ட கேட்குறான், நாங்கள் காலேஜ் போகிற நீ வரியா அப்படின்னு. ஆமாம் நானும் வரேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் தோல்ல கை போட்டு நடுவில் போகிறான். இவங்க 2 பேரும் அவளுக்கு தெரியாமல் பின்னாடி கை பிடிச்சிக்கிறாங்க. அவள் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்புறா. அப்புறம் 2 பேரும் கையை விட்டுடுறாங்க. ஆனால் பேட் மட்டும் சும்மாவே இருக்க மாட்டான், போகிற வழியெல்லாம் பிரானை நோண்டிக்கிட்டே தான் இருக்கிறான். அடுத்த சீனில் இவங்க 2 பேருமே பிளே ரிஹர்சலில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஜூஸும் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து பிரான் கிட்ட ஒரு வாட்டரும் கூட ஒரு ஜூஸ் பாட்டிலும் கொடுத்துட்டு போகிறான். எனக்கு மட்டும் என்ன ஜூஸ் பாட்டில் அப்படின்னு அவன் கேட்க, தெரியல யாராச்சும் உன் பின்னாடி சுற்றுறாங்க போல், அவங்க தான் உனக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அந்த பாட்டிலில் பிரான் அப்படின்னு நேம் எழுதியிருக்குது. பிரானுக்கு தான் தெரியுமே வேறு யார் இவனுக்கு ஜூஸ் கொடுக்க போகிறான். இவன் லைட்டாக திரும்பி பார்த்தா பேட் இவனை தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதாவது பேட் தான் இவனுக்காக ஜூஸ் அனுப்பியிருக்கான். இவன் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி குடிக்க போகிறான். அவன் கரெக்டாக குடிக்க போகும்போது பேட் அங்கேருந்து மியூசிக் போடுறான். இவன் ஸ்டாப் பண்ணிடுறான். மறுபடியும் அவன் கரெக்டாக குடிக்கிறான். அவன் மறுபடியும் அவங்க மியூசிக் ப்ளே பண்ணுறான். இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி பேசாமலே கண்ணாலேயே ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ட்ராமாவோட டைரக்டர் பிரான் கிட்ட வரான். வந்துட்டு ஒரு சீனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சீன் ரொம்பவே சோகமாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனால் பிரான் இன்னும் பேட் கூட ஃப்ளர்ட் பண்ண மூட்லேயே இருக்கான். ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போதைக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு அந்த டைரக்டர் கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிடான். சரி அதை விட இந்த சீன் வந்து ரொம்பவே சோகமாக இருக்கும், ஸோ இதுக்கேற்ற மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணணும், பேசாமல் நீ பேட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணு, ஏன்னா அவன் தான் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறான், அவன் கூட டிஸ்கஸ் பண்ணால் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல இவனை எந்திரிச்சு போய் பேட் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறான். பிரான் கேட்குறான் பேட் கிட்ட, இந்த சீனில் உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு. அதை பேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதாவது ரியம் இந்த சீனில் ரொம்ப சேடாக இருப்பான். ஸோ அவனோட சேட்னஸை அவன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பிரான் கேட்க, அவன் அதை ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பானா
அதுக்கப்புறம் அவன் டயர்ட் ஆயிருவான், அவனுக்கு பசி எடுத்துரும் அப்படின்னு கிண்டலா சொல்றான். இவங்க 2 பேரும் இப்படி கிண்டலா பேசிட்டு இருக்கிறது டைரக்டர் பாத்துடுறான். என்னடா அவங்க 2 பேருக்கு விளையாட்டு, ஒழுங்கா வேலையை செய்யுங்கடா, இப்ப நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் அங்க இருந்து போறான். போனதும் பிரான் அவனை பார்த்து ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் விடு, நான் உங்ககிட்ட கேட்டேன், அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பேட் சொல்றான். நீ என்ன என்கிட்ட கேட்ட அப்படின்னு அவன் சொல்ல, இப்பதான் நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குதுன்னு. ஸோ 2 பேரும் ஒன்னா டின்னருக்கு போலாமா அப்படின்னு பேட் கேட்கறான். அதுக்கு பிரான் அவனுடைய பதில அந்த மியூசிக்காலேயே சொல்றானாமா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ப்ளே பண்ணி காட்டுறான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பிரான் கேட்க, போலான்னு தானே சொல்ல வர அப்படின்னு பேட் சொல்றான். இல்லையே அப்படின்னு பிரான் மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறான். ஆனா பேட்டு அதுக்கும் போலான்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றான். இல்ல அப்படின்னு பிரான் மறுபடியும் ப்ளே பண்ண, நீ மறுபடியும் ப்ளே பண்ணாலும் அதுக்கு நீ நானும் சேர்ந்து டின்னருக்கு போலான்னு தான் அர்த்தம் அப்படின்னு பேட் சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்க மறுபடியும் அந்த டைரக்டர் வந்துடுறான். என்னடா உங்களுக்கு ஒரே விளையாட்டா போச்சு, ஒழுங்கா வேலை செய்யுங்கடா அப்படின்னு திட்டிட்டு போறான். அடுத்த சீன்ல இங்க காட்டுறாங்க. இங்கு அங்க காஸ்ட் எல்லாம் நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அப்ப அங்க பா வரா. பா கையில ஒரு பேக் இருக்கு. இந்த நான் உனக்காக லென்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவ கொடுக்க, ஓ நீ ஜேர்னல் கிளப்ல ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு அவ கேட்கறான். ஆமா நான் ஜாயின் பண்ணிட்டேன், சொல்ல போனா இதுல இருக்க எல்லா லென்ஸும் என்னென்ன லென்ஸ்ன்னு சொல்லி நான் மனப்பாடம் கூட பண்ணிட்டேன் அப்படின்னு பா சொல்றான். அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு, சரி எனக்கு இப்ப 35mm லென்ஸ் வேணும், எடுத்துக்கொடு அப்படின்னு இங்க கேட்கறான். பா வந்து 50mm தான் எடுத்து கொடுக்குறான். இது 35 இல்லையே 50mm அப்படின்னு அவ சொல்ல, வேற ஒன்று எடுத்து கொடுக்குறான். இப்போ நீ எடுத்து கொடுத்தது கரெக்டு தான், ஆனா பிராண்டு தப்பு பாத்தியா, இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருக்கும், நீ இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு இங்க சொல்றான். அப்ப பா அங்க இருந்து போறா. பா அங்க இருந்து போனது வை அங்க வரான். அவன் இங்கு கிட்ட நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு கேட்கறான். நீ யாரு அப்படின்னு இங்கு கேட்க, நான் தான் பிரானுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ஓ நீயா, என்ன வேணும் கேளு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தல்ல, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கறான். அவ என்னுடைய ஜேர்னல் கிளப்ல இருக்க ஒரு பொண்ணு அப்படின்னு எனக்கு சொல்றான். ஓ அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அவன் கேட்கறான். சொல்லப்போனா வையோட வாயெல்லாம் பல்லா இருக்கு, அப்படியே ஒரே சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுட்டே கேட்கறான். அதுக்கு இங்கு என்னோட டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, சரி அவ எங்க இருக்கா, ஹாஸ்டல்ல இருக்காளா இல்ல வீட்டுல இருந்து வராளா அப்படின்னு கேட்கறான். அப்ப இங்குக்கு டென்ஷன் ஆயிடுது. உங்ககிட்ட ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு போல, பேசாம எல்லாமே எழுதி கொடு, நான் ஒவ்வொன்றும் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சரி விடு, நீ ரொம்ப டென்ஷன் ஆகிற, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு வை அங்கிருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல வை போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரான். வந்து பிரான் பக்கத்துல உட்காரான். அதுக்கு பிரான் கேட்கறா, என்னடா யாரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்குன்னு. இல்லடா நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு, ஸோ அதான் அவளை லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்றான். எங்க காட்டு அப்படின்னு பிரான் கேட்க, நான் காட்டுறேன், ஆனா அந்த பொண்ணை பார்த்து நீ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட மாட்டீ அப்படின்னு கேட்கறான். அப்படியா, அப்படின்னா எனக்கு பார்க்கவே வேணாம் போடா அப்படின்னு பிரான் சொல்றான். சரி விடு நான் காட்டுறேன் அப்படின்னு வை அந்த போட்டோவை காட்டுறான். அது பாவுடைய போட்டோ தான். அதை பார்த்த பிரானுக்கு ஒரே ஷாக்கு. இவனால சொல்லவும் முடியாது அது வந்து பேட்டுடைய சிஸ்டர்னு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறான். அதுக்கு வை சொல்றான், பாத்தியா பார்த்து நீயே ஷாக் ஆயிட்ட, அந்த அளவுக்கு அழகா இருக்கால அப்படின்னு கேட்கறான். ஆமா அவ அழகா தான் இருக்கான், ஆனா எனக்கு என்னமோ உனக்கு செட் ஆக மாட்டான்னு தோணுது, ஏன்டா அப்படின்னு வை கேட்க, இல்ல அவ ரொம்ப கியூட்டா இருக்கா பாரு, ஸோ உனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா வை அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. ஏன்டா என்னால வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், நீ நான் வின் பண்ணி காட்டுறேன் பாருடா, சரிவா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க் குடிக்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். என்னது ட்ரிங்கா அப்படின்னு அவன் கேட்க, ஆமா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கோம்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா பிரான் ஆல்ரெடி இப்ப பேட் கூட டின்னருக்கு வரேன்னு சொல்லிட்டான். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். பேட்டு பார்க்கிங் லாட்ல அவனுடைய காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு சாங் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பிரான்க்கு டெக்ஸ்ட் பண்றான், நான் கார்ல இருக்கேன் சீக்கிரவான்னு. அப்ப பேட்டோட ஃப்ரெண்டு கான் இருக்கான்ல, அவன் பேட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்றான், எங்கடா இருக்கேன்னு. அதுக்கு பேட்டு, நான் வந்து தியேட்டர்ல ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிடுறான். டேய் போய் சொல்லாத, நானும் தியேட்டர்ல தான் இருக்கேன், நீங்க இல்லையே அப்படின்னு கேட்கறான். அச்சோ மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவன் முடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப டக்குன்னு யாரோ கார் கதவை திறக்கிறாங்க. இவன் பயந்துடுறான் கான் தானு. ஆனா கான் இல்ல, பிரான் தான் உள்ள வரான். சரி நீ தானா, நான் பயந்துட்டேன்டா, இப்பதான் கான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணா, நான் ஆல்மோஸ்ட் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்டா, எங்க இருக்குன்னு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான்டா அப்படின்னு பேட் சொல்றான். அதுக்கு பிரானு, நான் கூட ஆல்மோஸ்ட் வைக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் தான், ஏன்னா இப்ப நான் கூட ட்ரிங்க்குக்கு போயிருக்கணும், ஆனா என் அம்மா கூட ஒரு வேலையா இருக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஓ இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே, அப்ப நானும் எங்க அப்பா கூட வெளியில போறேன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு பேட் இப்ப கான்க்கு டெக்ஸ்ட் பண்றான். எங்க அப்பா கூட நான் வெளியில ரெஸ்டாரண்ட்க்கு போறேன்டா, அப்புறம் மீட் பண்ணலான்னு. அப்புறம் பேட் மறுபடியும் அந்த சாங் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் பிரானுக்கு தான், டே இந்த பாட்டை மாத்துடா, நான் எங்கே போனோம் இதே பாட்டு தான் ஓடிக்கிட்டு நீயே இதே வச்சு அறுக்காதடா, மாத்துடா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த கார் அந்த பார்க்கிங் லாட்லேருந்து போகுது. அப்போ யாரோ ஒருத்தவங்க தூரத்துல நின்று இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது யாருன்னு ஃபேஸை காட்ட மாட்டாங்க. இங்கு பாவு ஒன்னா ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்காங்க. இவங்க கூட இன்னொரு சீனியரும் ஜாயின் பண்றாங்க. அதனால இங்க பக்கத்துலயே பா உட்காந்துக்கிறா. பா இங்க கிட்ட கேக்குறான், இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நீ தானே பே பண்ணுவேன்னு. அப்படி ஒன்று நான் சொல்லலையே அப்படின்னு அவ சொல்ல, இல்லை நான் இன்னைக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கல, இந்த மாதிரி ஒரு அழகான பிரிட்டியான பொண்ணுக்கு நீ இது கூட பண்ண மாட்டியே அப்படின்னு கேட்குறா.
அது கிங்க்கு நல்லா தான் பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல, சரி நல்லா தான் பேசுகிற, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, சரி ஒத்துக்கிறேன், நானே இன்னைக்கு உனக்கு சேர்த்து பே பண்ணுறேன் அப்படின்னு இங்கு ஒத்துக்கிறா. அப்புறம் அவங்க ஆர்டர் பண்ண ஷ்ரிம்ப் அங்கே வருது. இரு நானே உனக்கு ஷ்ரிம்ப் உரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு இங்கு கையில் வாங்கிக்கிறா. அப்பப்பா இங்கு கிட்ட கேட்குறான், எனக்கு ஷ்ரிம்ப் பிடிக்கணும் உனக்கு எப்படி கரெக்டாக தெரியும், நீ எப்படி கரெக்டாக ஆர்டர் பண்ண அப்படின்னு கேட்க, எனக்கு பேட் தான் சொன்னான், சொல்லப்போனால் உனக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா, 1 கிலோனா கூட நீ சாப்பிடுவியாம்மா அப்படின்னு இங்கு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஐயா அவன் சும்மா போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா 2 கிலோ சாப்பிடுவியா அப்படின்னு அவ கிண்டல் பண்ணுறான். இங்கு அந்த ஷ்ரிம்பை உரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ அவள் கண்ணில் என்னமா பட்டுடுது. அதுக்குப்பா நீ அசையாத, நான் க்ளீன் பண்ணி விடுறேன்னு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து பக்கத்தில் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கா. நார்மலாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இங்குக்கு தான் பக்கத்தில் வந்திருக்கிறது ஏதோ பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் மாதிரி இருக்கு. அவன் அந்த மூமெண்ட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இங்குக்கு ஒரு கால் வருது. அந்த சீனியர் தான் கால் பண்ணுறான். ஆக்சுவலாக அவன் இவங்க கூட டின்னர் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுல்ல, ஆனால் அவன் கால் பண்ணி இல்லை எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். சரி அப்படின்னு நம்ம 2 பேர் மட்டும் தானா, நான் வேணா போய் முன்னாடி உட்காந்துக்குவா அப்படின்னு கேட்குறான். இல்லை வேண்டாம் இங்கே உட்காரு, நம்ம 2 பேருமே ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும், ஸோ ஒரே இடத்துல உட்காரது நல்லது அப்படின்னு இங்கு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இங்கே பேட்டும் பிரானும் மொட்டை மாடியில் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பிரான் கேட்குறான், நீ என்ன ஏதாச்சும் பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்தா இப்படி பார்சல் வாங்கிட்டு வந்து மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பேட் சொல்கிறான், அதுக்கு என்ன பண்ணுறது, ஆனால் வியூ நல்லா இருக்குதுல்ல, அது கூட நல்லா வருது, வேற என்ன வேணும் அப்படின்னு பேட் சொல்ல 2 பேர் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பேட்டை இப்போ அவனுடைய ஃபோன் பார்க்குறான். அதில் அவனுடைய தங்கச்சி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருக்கான். அதாவது இங்கு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்கல்ல, அதை வீடியோ எடுத்து அவள் ஸ்டோரி போட்டிருக்கான். அதை பார்த்த பேட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி உன் கூட ரெஸ்டாரண்ட்கெல்லாம் போகணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறான். இப்போ பேட் சொன்ன அதே டைலாக் சொல்கிறான், அதுக்கு என்ன பண்ணுறது, இங்கே நல்ல வியூ இருக்குது, நல்லா காற்று வருதுல்ல அப்படின்னு சொல்ல, நான் சொன்னது அப்படியே நீயும் காப்பி பண்ணுறியா அப்படின்னு பேட் கேட்குறான். சரி பக்கத்தில் வா, நம்ம 2 பேரும் ஒரு கையை பிடிச்சாச்சு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடலாம் அப்படின்னு சொல்கிறான். என் கையை பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு பிரான் கேட்குறான். இல்லை சும்மா அவனுடைய ஃபிங்கர் டிப்பு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். ஆனால் பிரான் வேண்டான்னு சொல்கிறான். என்ன நீ இதுக்கே இப்படி சீன் போடுறான், இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து கணத்தில் கிஸ் பண்ணிடுறான். ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சீன் கொடுக்குறான், ஆனால் ஃபோட்டோ எடுக்க மாட்டான். ஆனால் பிரான் அவன் ஃபோட்டோ எடுக்க போகிறான்னு நினச்சிட்டு அவன் ஃபோனை தள்ளி விட்டுடுறான். ஃபோன் கீழே விழுந்து ஓப்பன் ஆகிடுது. அதை பார்த்த பிரானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, பேட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பேட் அமைதியாக சொல்கிறான், நான் நிஜமாக ஃபோட்டோ எடுக்கலாம் போல, சும்மா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆக்டிங் தான் கொடுத்தேன்னு சொல்கிறான். அதுக்கு பிரான் சாரி சொல்ல, சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லை சாப்பிடு அப்படின்னு சொல்ல 2 பேரும் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பேட்டு தூங்கி எந்திரிக்கிறான். ஆனால் அவனுக்கு முன்னாடி பிரான் கிளம்பி காலேஜுக்கு போயிட்டான். இவன் எந்திரிச்சது அங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன நோட் எழுதி வச்சிருக்குது. சீக்கிரம் எந்திரி, குறைட்ட விட்டது போதும் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்புறம் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறான். ரெஸ்ட் ரூமில் டாய்லெட் பேப்பர்லேயும் அந்த ஸ்மைலி போட்டு வச்சிருக்குது. இவன் அதை பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் இவனுக்காக அவன் ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதுலேயும் ஒரு சின்ன பேப்பர் எழுதி வச்சிருக்குது. அப்புறம் கிளம்பி வெளியில் போக போகிறான். அப்போ டோர்லேயும் ஒரு சின்ன பேப்பர் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்கேன்னா, நீ சிரிச்சது போதும் கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அதில் எழுதியிருக்கிற மாதிரியே பேட்டை சிரிச்சுட்டு தான் இருக்கா. சிரிச்சுக்கிட்டே வெளியில் வரான். அப்புறம் காலேஜுக்கு போனது அவன் கிரவுண்டுக்கு போகிறான். கிரவுண்டில் இவன் வரதை பற்றி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பிடிங்கடா அப்படின்னு ஓடி வந்து பிடிச்சிக்கிறாங்க. என்னடா ஆச்சு என்ன அப்படின்னு அவன் கேட்க, என்னது இது அப்படின்னு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் காட்டுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பேட்டு பிரானுடைய அந்த டோர் நாபை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கா. அதாவது அந்த டோர் நாபில் ஒரு ஸ்மைலி மாதிரி இருக்கும்ல, அது இந்த பக்கம் பார்த்தா ஸ்மைலி மாதிரி இருக்கும், அதே தலைகளை பார்த்தா சோகமாக இருக்கிற ஸ்மைலி மாதிரி இருக்கும். அதை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் விட, அது வெறும் ஒரு டோர் நாப் தானே அப்படின்னு பேட் சமாளிக்கிறான். ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் விடுற மாதிரி இல்லை. இதெல்லாம் எங்களை நம்ப சொல்கிறியாடா, ஒழுங்கா உண்மையை சொல்லிடும். அன்னைக்கு கூட நீயா போய் அந்த வாலண்டியர் கேம்பில் ஜாயின் பண்ண, அப்புறம் இப்போ கூட ஆர்கிடெக்சர் பிளேல ஜாயின் பண்ணியிருக்க, என்னதான் நடக்குது அப்படின்னு அவங்க கேட்க பேட்க்கு லைட்டாக பயம் வருது, எங்கே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு. ஆனால் அவனுங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஆர்கிடெக்ட்லேருந்து யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட பேட்டுக்கு ஒரு ரிலீஃப் வந்துடுது. ஆமாம் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். டேய் செம்மடா மச்சி, நம்ம எனிமி டிபார்ட்மெண்ட்லேருந்து நீ லவ் பண்ணுற பார்த்தியா, செம்மடா அப்படின்னு அவங்கெல்லாம் பெருமைப்பட்டுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தியேட்டருக்கு வரான். அங்கே பிரான் உட்காந்துட்டு இருக்கான். பேட் வந்ததும் எதுக்கு அந்த ஃபோட்டோ நீ இன்ஸ்டாகிராமில் போட்ட அப்படின்னு பிரான் கேட்குறான். அதுக்கு அது வெறும் டோர் நாப் தானே, அது போட்டதால் என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு பேட் கேட்குறான். அப்படி அசால்ட்டாக சொல்லாதடா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டைம் என் ரூம்க்கு வந்திருக்காங்க, அவங்க நிறைய டைம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக போய் நீ இப்படி ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு பேட்டு கேட்குறான். அப்போ அந்த ட்ராமாவோட டைரக்டர் அங்கே வரான். சரி இப்போ ரிஹர்சல் பண்ணலாம், உன்னோட டைலாக் சொல்லு அப்படின்னு அவன் சொல்ல, இப்போ இங்கே யாருமே இல்லையா, நான் யார் கூட ரிஹர்சல் பண்ணுறது அப்படின்னு பேட் கேட்குறான். அப்போ பேட் மெதுவாக திரும்பி பிரானை பார்க்குறான். பேசாமல் நான் பிரான் கூட ரிஹர்சல் பண்ணவா அப்படின்னு கேட்க அந்த டேரக்டர் ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனால் பிரான் இல்லை, நான்லாம் பண்ண மாட்டேன், நான் வெறும் மியூசிக் தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த டேரக்டர் கேட்க மாட்டான். எனக்கு தெரியாது, இப்போ ரிஹர்சல் நடந்தாகணும், ஸோ நீ பேட்க்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல பிரானு வேறு வழி இல்லாமல் அந்த டைலாக் சொல்கிறான். இவங்க நடிக்கிற இந்த ட்ராமாவில் இப்போ என்ன சீன்னா, குவானும் ரியமும் லவ் பண்ணுறது அந்த வில்லேஜில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதில் வர டைலாக் தான் இப்போ 2 பேரும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேட் சொல்கிறான், இப்போ என்ன பண்ணுறது, நம்ம 2 பேர் லவ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு.
அதுக்கு பிராணு இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே அவமானத்தை கொண்டு வர போகுதுன்னு சொல்கிறான். சொல்லிக்கிட்டே அவன் சோகமாக போய் அந்த சைலஃபோனை ப்ளே பண்ணுறான். இப்போ பேட்டு பக்கத்தில் வரான். வந்துட்டு சைலஃபோனை இதுக்கு நடுவில் கொண்டு வராத, உனக்கு என்ன சொன்னாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசு அப்படின்னு பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டே ப்ளே பண்ணுறான் அவனும். பிரான் மெதுவாக பேட் கிட்ட சும்மா அவன் வேற முன்னாடி இருக்கான் அப்படின்னு டேரக்டர் காட்டுறான். ஆனால் பேட் அதுக்கெல்லாம் மசிஞ்ச மாதிரி தெரியல. அவன் பாட்டுக்கு அவன் டயலாக சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் என்ன பண்ணுறது, நம்ம லவ் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது, ஆனால் என் மனசில் இருக்கிறது நீ மட்டும்தான், என் லவ் உனக்காகத்தான், நான் என்னையே டெடிகேட் பண்ணுறது உனக்காகத்தான் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அவன் டயலாக சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த சீனை முடிஞ்சிருது. டேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டுறாரு. பாராட்டிட்டு இதுதாண்டா ஒரு உண்மையான பிஎல் பிளே, பேசாமல் அந்த ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன ஃபேன் மீட்டிங் வைக்கவான்னு கேட்குறான். அதுக்கு பிராணு பேட் மட்டும் தானே ஆக்ட் பண்ணுறான், நான் வேற சவுண்டு தானே போடுறேன் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு சின்ன ஹால் புக் பண்ண தான் போகிறேன் அப்படின்ட்டு அந்த டேரக்டர் அங்கேருந்து போயிடுறான். ரிஹர்சல் முடிஞ்சு பிரான் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வழி அனுப்பிட்டு வரான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு வை அங்கே வரான். வந்துட்டு அந்த க்யூட்டான பொண்ணை நான் பார்க்கவே இல்லடா, எங்கடா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கேன். அப்பப்பா அந்த பக்கம் வரா. வை சொல்கிறா, இன்னைக்கு எப்படியாச்சும் அவன் நம்பரை வாங்கிட்டு வேண்டான்னு சொல்ல, இல்லை வேண்டாடா போகாத அப்படின்னு பிரான் தடுக்கிறான். ஏன்டா நீ வேணா பாரு, கண்டிப்பாக இன்னைக்கு நம்பர் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு வை போக போகிறான். அப்பப்பா வந்து பேட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த வைக்கு டவுட் வந்துடுது. அந்த க்யூட்டான பொண்ணு எதுக்கு பேட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, ஒருவேளை அவள் பேட்டோட கேர்ள் ஃப்ரெண்டா, இந்த பேட் எப்போ பார்த்தாலும் என் லைஃப்பில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காண்டா அப்படின்னு கோவமாக பேட் கிட்ட சண்டைக்கு போகிறான். ஆனால் பிராணு டக்குன்னு அவன் கையை பிடிச்சிக்கிறான். அப்படி நினைக்காதடா, ஒருவேளை வேற ஏதாச்சும் இருக்கலாம்ல அப்படின்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் வை சமாதானம் ஆன மாதிரி தெரியல. மறுபடியும் சண்டைக்கு போகிறான். அப்போ பிரான் அவன் கையை பிடிச்சி இழுத்து, ஏன்னா வெறும் கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கணுமா, ஒருவேளை அந்த க்யூட்டான பொண்ணுடைய அண்ணனாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட வைக்கு உண்மையாலுமே செம ஷாக்கிங்காக இருக்குது. உடனே அந்த சோகத்தில் இவங்க 2 பேரும் ஒன்றா தண்ணி அடிக்க போகிறாங்க. பிரான் வையை பார்த்து கேட்குறான், என்னடா அதுக்குள்ள அவன் ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சா, சொல்லப்போனால் இன்னும் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட்டே ஆகலையே அப்படின்னு பிரான் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியலடா, ஆனால் இனிமேல் நான் அவளை சுத்தமாக மறந்துட போகிறேன் அப்படின்னு வை சொல்கிறான். அதை கேட்ட பிரானு, நீ என்னமோ அவளை வருஷக்கணக்கு லவ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சிரிக்கிறான். வை சொல்கிறான், ஆனால் அது உண்மைதான்டா, நான் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் அவளை ஃபஸ்ட்டு மொமெண்ட் பார்த்தோன்னே நான் லவ்வில் விழுந்துட்டேன்டா, இது வரைக்கும் நான் யாரையும் இந்த அளவுக்கு லவ் பண்ணதில்லை அப்படின்னு வை சொல்ல, லவ்னா அப்படிதான்டா, நம்ம யாரை லவ் பண்ணுறோம் எதுக்காக லவ் பண்ணுறோன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு பிரான் சொல்கிறான். அப்புறம் வை சொல்கிறான், பேசாமல் நான் எதுக்கு பேட்டை பற்றி கவலைப்படணும், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு தானே, நான் அவளை லவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிரானு, இல்லைடா ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்க்கும் அவங்க டிபார்ட்மெண்ட்க்கும் பிரச்சனை இருக்குடா, அதாவது 2 பேருக்கும் வாய்க்கா தகராறு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு, நீ பேட் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறியா, ஸோ கடைசியில் என்ன ஆகுன்னு யாருக்கும் தெரியாமல் அவளை லவ் பண்ண வேண்டியது வரும், ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஒரு சீக்ரெட்டாக வச்சுக்கணும், இதனால் உங்களுக்கு தாண்டா பிரச்சனை வரும், உங்களால் உங்களுடைய லவ்வை எல்லாரும் முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சீக்ரெட்டாகவே தான் இருக்க முடியும் அப்படின்னு பிரானு அவனோட லவ் ஸ்டோரிஸ் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் வை அதை கேட்டுட்டு, என்ன நீ எனக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். வேற என்னடா நீ என் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு பிரான் சமாளிக்கிறான். இங்கே பேட்டு அவனோட தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்க. பா வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். அப்போ பேட்டோடைய அப்பா கார் கழுவிட்டு இருக்காரு. அப்போ பேட்டோடைய காரில் ஏதோ ஒரு அழுக்கு இருக்குது. ஸோ அவங்க அப்பாவுடைய அந்த கையில் இருக்க வாட்டர் பக்கெட்டையும் அந்த ஹோஸையும் வாங்கி இவன் இவனுடைய காரை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா அவங்க அப்பா பேட்டோடைய பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு, என்னப்பா எப்படி இருக்க, காலேஜில் அந்த ரக்பி ப்ராக்டிஸில் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பேட்டு, ப்ராக்டிஸ்லாம் நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா, நீ எப்போ இருந்து போய் சொல்ல கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பேட்டு எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக அவங்க அப்பாவே ஷாக்கிங்காக பார்க்குறான். எனக்கு தெரியும் நீ ரக்பி ப்ராக்டிஸ் போகிறதில்ல, ஆர்கிடெக்சர் பிளேல நீ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க தானே அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, பிளே இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் ஆயிரும், அது மட்டும் இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன, அந்த பிளேவை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பிளேயை விட்டு நின்றுடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லைப்பா, நான் இல்லாமல் அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அவங்க அப்பா, இது வரைக்கும் நான் அவன் லைஃப்பில் எந்த விஷயத்தையும் தலையிட்டது கிடையாது, ஏன் தெரியுமா, ஏன்னா உனக்கு உன்னோட லிமிட்ஸ் என்ன, உன்னோட ப்ரியாரிட்டிஸ் என்ன அப்படின்னு தெரியும்னு நினச்சேன், ஆனால் நான் நினச்சதான் தப்பாயிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து போயிடுறாரு. அவங்க அப்பா இப்படி பேசினால பேட் ரொம்ப சோகமாயிடுறான். ரொம்ப சோகமாக அவனோட பெட்டில் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு பிரான் கிட்ட பேசணும் போல இருக்கு. பிரான்க்கு அவன் கால் பண்ண, பிரான் வை கூட ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் கால் அட்டென்ட் பண்ணுறான். பேட் ரொம்ப சோகமாக ஹாய் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு பிரான் கேட்குறான். இல்லை உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்க, இல்லை நான் வை கூட ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு பிரான் சொல்கிறான். சரி விடு, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ட்டு பேட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. அப்போ மறுபடியும் பேட்க்கு ஒரு கால் வருது. பிரான் தான் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு, என்ன ஆச்சு, கொஞ்ச நேரம் நீ ஃபோனில் பேசும்போது உன் குரல் ரொம்ப சோகமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பேட் சொல்கிறான், நான் இந்த பிளேலேருந்து குவிட் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, அப்படி நினச்சி கூட பார்க்காதடா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். எங்கள் அப்பாவுக்கு நான் ரக்பி ப்ராக்டிஸ்க்கு சரியாக போகிறதில்லன்னு தெரிஞ்சிருச்சு, நான் இப்போ ஆர்கிடெக்சர் பிளேயில் இருக்குன்றதும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்கள் அப்பா என்ன சொன்னார், பிளேவை குவிட் பண்ண சொன்னாரா அப்படின்னு கேட்குறான். அவர் ஸ்ட்ரைட்டாக சொல்லலை, ஆனால் அவர் பேசின அப்படி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் எங்கள் அப்பா எங்கிட்ட இந்த மாதிரி கோவமாக பேசினதே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு பேட் சொல்கிறான்.
அதுக்கு பிரானும் சரி விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் பால்கனி கிட்ட வான்னு கூப்பிடுறான். இவனை ஓப்பன் பண்ணிட்டு வந்து நிற்க அங்கே யாருமே இல்லை. எங்கே யாருமே இல்லையே அப்படின்னு பேட் கேட்க இரு நான் லிஃப்ட்டில் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு லிஃப்ட்டிலேருந்து மேலே வந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறான். அதை பார்த்த பேட்டுக்கு சிரிப்பு வந்துடுது. நல்லா இருந்துச்சுல நான் இன்னொரு டைம் பண்ணுறேன் அப்படின்னு மறுபடியும் பிரான் பண்ணுறான். அதாவது பேட்டை சந்தோஷப்படுத்துறதுக்கு அப்படி பண்ணுறான். அதனால உண்மையில பேட்டு சந்தோஷமாயிடுறான். அவனும் நல்லா சிரிக்கிறான். சிரிச்சுட்டு நீ வர வர ரொம்ப க்யூட் ஆகிட்டே போற அப்படின்னு பிரானை பார்த்து சொல்கிறான். அதுக்கு பிரான் க்யூட்டாக சிரிக்கிறான். பேட்டு எனக்கு இப்போ நான் ஹக் பண்ணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல இப்போ நம்மளால ஹக் பண்ண முடியாது, வேறனா ஒரு விர்ச்சுவல் ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் தூரத்துலேருந்தே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ பேட் சொல்கிறான் வெறும் ஹக்கிங் மட்டும்தானா, எனக்கு நீ என் பக்கத்துலேயே இருக்கணுமே அப்படின்னு சொல்ல நீ எப்பயுமே இப்படிதான் ரொம்ப டர்ட்டியாக பேசுகிற அப்படின்னு பிரான் சொல்கிறான். இப்போ நான் அந்த இடத்துல சொல்ல வரல, எனக்கு உன்னோட டிஷர்ட் இருந்தால் கூட அது என் பக்கத்தில் இருந்தால் நீயே என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல பிரான் உள்ளே இருந்து போய் ஒரு டிஷர்ட்டை கொண்டு வரான். அதை அவன் அந்த ஜன்னல்லேருந்து இந்த ஜன்னலை தூக்கி வீசுகிறான். பேட்டும் கரெக்டாக கேட்ச் பிடிச்சிக்கிறான். கேட்ச் பிடிச்சிட்டு நான் அவன் பக்கத்தில் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரானு இல்லை பரவாயில்ல என்கிட்ட தான் உன்னுடைய வாய்ஸ் இருக்குல்ல அப்படின்னு அவனுடைய ஹெட்ஃபோனை சொல்கிறான். இரு ஹெட்ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு பிரான் தேட ஹெட்ஃபோன் ஒன்று உங்ககிட்ட இல்லை என்கிட்ட இருக்குது அப்படின்னு பேட் எடுத்து அதை பிரான் கிட்ட வீசுகிறான். பிரான் அதை கரெக்டாக கேட்ச் பிடிச்சிக்கிறான். அந்த ஹெட்ஃபோன் கேஸில் பிபின்னு எழுதியிருக்கு. இது என்ன பிபி அப்படின்னு பிரான் கேட்குறான். ஓ பிபின்னா என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு பேட் கேட்க எனக்கு தெரியாதே அப்படின்னு அவனும் தெரியாத மாதிரியே நடிக்கிறான். அதாவது பேட்டு பிரானுக்கு தான் அவன் பிபி அப்படின்னு அந்த எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. சரி விடு இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு பிரான் கேட்குறான். அதுக்கு பேட் சிரிக்க இப்போ மனசு நல்லா ஆயிடுச்சானே, ஸோ என்னை பார்த்து நல்லா பிரைட்டாக ஒரு ஸ்மைல் கொடு அப்படின்னு சொல்ல பேட்டும் நல்லா பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீ இப்போ என்னை பார்த்து உன்னோட டிம்பிள்ஸ் தெரிகிற மாதிரி ஸ்மைல் பண்ணு அப்படின்னு கேட்க பிரானும் அவனை பார்த்து அவனோட டிம்பிள்ஸ் தெரிகிற மாதிரி அழகாக ஒரு க்யூட்டாக ஸ்மைல் கொடுக்குறான். சரி போதும் நீ போய் தூங்கு அப்படின்னு பிரான் சொல்ல நீயும் போய் தூங்கு அப்படின்னு பேட் சொல்கிறான். பிரானு தூங்க போகிறான். ஆனால் பேட் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். ஆனால் பிரான் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ஜன்னல் கிட்ட வரான். அதை பார்த்த பேட்டு நீ இன்னும் ஜன்னல் கிட்ட தான் நிற்கிறியா, அப்போ நான் குதிச்சு ரூம்க்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல பிரான் உடனே டக்குன்னு அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போய் தூங்கிடுறான். பேட்டை சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் பிரானு பேட்டோடைய ஹெட்ஃபோனில் சாங் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது பேட்டே அவன் பக்கத்தில் உட்காந்து அவன் காதில் பேசுகிற மாதிரி உனக்கு ஃபீலிங் ஆகுது போல். அதே மாதிரி பேட்டோனுடைய பெட்டில் படுத்துட்டு இருக்கான். பிரானோட டிஷர்ட்டை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ட்ராமா ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்குது. பிரான் இன்னொரு பையனை அந்த சவுண்ட் ரூமில் நிற்கிறாங்க. அப்போ ஸ்டேஜில் ரிஹர்சல் முடியுது. இருந்தாலும் அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும், ஏன்னா அந்த மைக்கும் இந்த ரூமில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ அங்கே யாரோ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பேட்டை நான் கொஞ்ச நாளாக நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவனோட இன்ஸ்டாகிராம் போஸ்டெல்லாம் பார்த்தியா, எப்போ பார்த்தாலும் #JustFriends அப்படின்ற ஹேஷ்டேக் வச்சே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அவன் நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து யாரையும் லவ் பண்ணுறான் போல், அதான் எப்போதாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதை பிரான் கேட்குறான். கேட்டுட்டு உடனே அங்கேருந்து அவன் பேட்டை பார்க்க போகிறான். பேட் அங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட போனதும் நீ எதுக்கு இப்படி பண்ணுற, எதுக்கு எப்போதாலும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் சும்மா தான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பேட் சொல்ல அந்த போஸ்ட்டில் என்னோட பேனா இருக்குடா அப்படின்னு கோவமாக சொல்கிறான். அதுக்கு என்ன பேனா எல்லாருமே தானே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பேட் சொல்ல சரி அதை விடு, இப்போ எதுக்கு நீ என்னோட டிஷர்ட் போட்டிருக்க அப்படின்னு கேட்குறான். உன் டிஷர்ட் போட்டால் எனக்கு உன் ஸ்மெல் வருது அதனால தான் அப்படின்னு பேட் சொல்ல இது இப்போ ரொம்ப முக்கியமா, உனக்கு இப்போ எல்லாருக்கும் நம்ம 2 பேரை பற்றி தெரியணும்னு ஆசைப்படுறியா, உனக்கு அவ்வளோ ஆசைனா நீயே இப்போ எல்லாத்தையும் சொல்லிவிடு நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு பிரான் கோவமாக சொல்கிறான். அப்போ பேட்டு இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு அங்கே போக பிரான் அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். அதுக்கு பேட் சொல்கிறான் நான் என்ன உண்மையிலேயே போய் சொல்லிடுவேனா, நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு உன்னை பற்றி அக்கறை இருக்குது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இந்த டிஷர்ட் தானே, இரு நான் இனிமேல் இந்த டிஷர்ட்டே போட மாட்டேன் அப்படின்னு கோவமாக கைட்டு அதை தூக்கி வீசிட்டு அவன் ரிஹர்சலுக்கு போயிடுறான். அங்கே ரிஹர்சலில் என்ன சீனுன்னா ரியம் ரொம்ப சோகமாக இருக்கான். ஸோ அவனுடைய அந்த சேட்னஸ் எல்லாம் அந்த சைலோஃபோனில் ப்ளே பண்ணி அவனுடைய சோகத்தை வெளியில் காட்டுறான். இந்த சீன் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஆல்ரெடி பேட்டு அவனுடைய சோகத்தில் இருக்கான்ல, அதாவது பிரான் இப்போ அவன்கிட்ட கோவமாக பேசினது அந்த ஃபீலிங்ஸ்லாம் சேர்த்து இது வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ளே நடந்த இந்த ஸ்வீட்டான மொமெண்ட்ஸ்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு அவள் உண்மையாலுமே ரொம்ப சோகமாக அந்த சைலோஃபோனை ப்ளே பண்ணுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த சீன் முடிஞ்சிடுது. பேட்டு தனியாக உட்காந்து சோகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரான் அங்கே வரான். பேட்டோட டிஷர்ட் கையில் கொண்டு வரான். இந்த ஃபஸ்ட்டு 1 டிஷர்ட்டை போடும், எல்லாரும் என்னை பார்த்து சொல்லி விட்றாங்கன்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேர் பக்கத்தில் உட்காடுறாங்க. 2 பேர் ஒரே டைமில் சாரின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரான் சொல்கிறான் இல்லை நான் தான் உங்கள்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டேன், நான் அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு பேட்டு இல்லை நான் தான் உங்கள்கிட்ட குழந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், நானும் அப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு சாரி சொல்கிறான். பேட் சொல்கிறான் நான் எதுக்கு இதெல்லாம் போஸ்ட் பண்ண தெரியுமா, ஏன்னா இந்த உலகத்துக்கு நான் இன்னும் சிங்கிள் இல்லை கமிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்கிறான். அதுக்கு பிரான் சொல்கிறான் வெளியில் சொல்லாமலே நமக்குள்ளே வச்சுட்டாலும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்க அதுக்கு பேட் கேட்குறான் யார்கிட்டே சொல்லாமல் நமக்குள்ளே சீக்ரெட்டாக வச்சுக்கிறது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு பிரான் சொல்கிறான் வெளியில் சொன்னால் தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா, இல்லைன்னா கூட நான் உன்னை லவ் பண்ணுறேன் தானே,
அதுக்கு பேட்டு, சரி நீ சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்குதா, சரி விடு, இனிமே நான் எதுவுமே போஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு பிராணு, இல்ல பரவாயில்ல நீ போஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஏன் உனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்லையா, அவங்க நம்மளை பத்தி கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பிராணு, எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இருக்குதா, ஆனா எனக்கு ஓமலையும் கவலை இருக்குது, நான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இல்ல, உனக்காக நான் இது கூட பண்ணக்கூடாதான்னு கேட்குறான். அதை கேட்ட பேட் சிரிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது பிராணு அவனை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கான்னு. பேட் உடனே, என்ன சொன்ன, எனக்கு கேட்கல, இன்னொரு டைம் சொல்லு அப்படின்றான். அதெல்லாம் நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன், இன்னொரு டைம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பிரான் சொல்றான். ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னொரு டைம் சொல்லு அப்படின்னு அவன் கெஞ்சி கேட்க, சரி சொல்றேன் கேட்டுக்கோ, நான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் போதுமா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட பேட்க்கு செம சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே, நீ ஏன்டா இவ்வளோ க்யூட்டாக இருக்க அப்படின்னு பிரானை பார்த்து கேட்குறான். அப்புறம் நான் உன்னை ஒரு டைம் ஹக் பண்ணிக்குவான்னு கேட்க பிரான் அமைதியாக இருக்கான். இதுக்கு மேலே என்னால் விர்ச்சுவல் ஹக்லாம் பண்ண முடியாது, நான் உன்னை போய் ஒரு ஹக் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு பிரானு, ஃபர்ஸ்ட் நீ டிஷர்ட் போடுவோம், மேலெல்லாம் ஒரே வேர்வை நாத்தம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பேட்டு டிஷர்ட் போடாமல் பிரானோட கையை பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். எதுக்கு அப்படின்னு கேட்க, நான் இதை ஆன்லைனில் போஸ்ட் பண்ண போகிறேன், அதுக்கு ஹேஷ்டேகா நாட் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வைக்க போறேன்னு சொல்றான். வச்சுட்டு உடனே டிஷர்ட்டை மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டு வா எனக்கு ஒரு ஹக் பண்ணு அப்படின்னு கூப்பிடுறான். பக்கத்துல வரான், ஆனா ஹக் பண்ண மாட்டான், வெறும் கையை மட்டும் விரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த பேட்டு, ஓ என்ன ஹக் பண்ண மாட்டியா, உனக்கு என் பக்கத்துல வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இரு இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருன்னு அவனை எழுத்து என்னோட டிஷர்ட்குள்ள விட்டுக்கிறான். இரு இப்போ நான் ஹக் பண்ணாம விட மாட்டேன்னு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் இருக்கிறது ஸ்டேஜுக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் வந்து ஸ்க்ரீன் இருக்குது. இவங்க 2 பேரும் விளையாடிட்டே இருக்க அந்த ஸ்க்ரீன் கீழே விழுந்துடுது. இவங்க 2 பேரும் பயந்துட்டு ஷாக்கிங்கா பாக்குறாங்க. பார்த்தா அந்த தியேட்டர்ல இருக்க எல்லாருமே இவங்கள பாத்துடுறாங்க. சில பேர் சிரிச்சுட்டு பாக்குறாங்க, சில பேர் ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லாருமே இவங்க 2 பேரும் கப்பல் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா பார்த்தது வெறும் அந்த தியேட்டர்ல இருக்கவங்க மட்டும் கிடையாது. அந்த தியேட்டர்ல பேட்டோட ஃப்ரெண்டு கானு வந்திருக்கான். அது மட்டும் இல்ல சவுண்ட் ரூம்ல வை நிக்கிறான். இது வரைக்கும் யாராச்சும் பாத்துருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அமைதியா நிக்கிறாங்க. இதோட எபிசோட் 8 முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.